ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட புராணம் படி 27 நட்சத்திரமும் 12 ராசிகளும் இருக்கு. நீங்க பிறந்த ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு கடவுள் பிறந்து அவதரிச்சிருக்காங்க. உங்க நட்சத்திரத்துல எந்த கடவுள்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம டெய்லி வழிபட ஆரம்பிச்சாதான் நம்மளோட நட்சத்திர பலன் நமக்கு கிடைக்குமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த நட்சத்திரம் பொருந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். இதுல எந்த கடவுள் அவதரிச்சிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவி தான் இந்த நட்சத்திரத்துல அவதரிச்சிருக்காங்க. நீங்க அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருக்கீங்களா? அப்போ நீங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு வந்தீங்கன்னா ஆயுக்களை 64 நீங்க வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பரணி நட்சத்திரம். பார்வதி தேவி மகிஷாசுரனை அழிக்கிறதுக்கு துர்க்கை அவதாரம் எடுத்ததுதான் இந்த பரணி நட்சத்திரம். சூர்மபத்மனோட கொடுமைகள் தாங்க முடியாத தேவர்கள் என்ன பண்ணாங்கன்னா சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவன் தன்னோட நெற்றி கண்கள் என்று அக்னி ஜுவாலையை உருவாக்குவாரு. அந்த அக்னி ஜுவாலையில 6 குழந்தைகளா பிறப்பாங்க. எப்ப பிறந்திருக்காங்கன்னா வைகாசி மாசம் விஷாக நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்ந்ததுனால இந்த விஷாக நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் முருகனோட நட்சத்திரம். விஷ்ணு பகவானோட 8வது அவதாரமான கிருஷ்ணர் ஆவணி மாதம் அஸ்வினி திதி என்று அவதரித்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. சிவபெருமானோட பக்தனாகவும் குபேர வனத்தில் பாதுகாவனாவும் இருப்பவர் புருஷ மிருகம். இது சிங்கம் ஃபேஸோட மனித உடம்போட இருக்குமா. இவங்க அவதரித்த நட்சத்திரம் தான் மிருகசீரிஷம். அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். தாரகாவனத்துல தங்கி இருக்கோம். சில முனிவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சிவபெருமானை அழிக்கணும் அப்படின்றதுக்காண்டி பல கொடிய விஷயம் கொண்ட மிருகங்களையும் விஷங்களையும் அவரு மேல ஏவுவாங்களாம். சிவபெருமான் இந்த முனிவர்கள் வீசின ஆயுதங்கள் எல்லாத்தையுமே அவர் ஆபரணமா அவர் மேல வச்சுக்கிட்டு 6 தரிசன காத்துல நட்சத்திரம் தான் திருவாதுரை நட்சத்திரம், மிதுன ராசி. புனர்பூசம். விஷ்ணு பகவானோட 7வது அவதாரமான ஸ்ரீராமர் அவதாரம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் சொன்ன அந்த நட்சத்திரத்துல பிறந்தவர் தான் புனர்பூச நட்சத்திரம், கடக ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா பூஷம் நட்சத்திரம். பிரம்ம புதல்வர்கள் இருக்காங்க. அவங்க பிரம்மன் கிட்ட எல்லாத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிருந்தீங்கன்னா அவர் படைக்கும் விஷயத்துல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால அவர்னால முடியாதுன்ட்டுன்னு அதுக்கப்புறம் விஷ்ணு பகவானை பார்க்க போயிருக்காங்க. விஷ்ணு பகவான் லட்சுமி தேவி கூட பேசிட்டு இருந்ததுனால அவங்க அடுத்து சிவபெருமானை பார்க்க போகணும் அப்படின்ட்டு போகிறாங்க. அந்த டைம்ல சிவன் என்ன நினைக்கிறாருன்னா கல்வி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க பாதிலே திரும்பி போக கூடாது அப்படின்ட்டு சிவபெருமான் 16 வயசு பையனாக மாறி அவர் ஆலமரத்துல அடியில உட்கார்ந்து சனகுமார்களுக்கு பாடம் போதிச்சிருக்காரு. சிவன் தட்சிணாமூர்த்தி அவதரித்தது பூசம் நட்சத்திரம், கடகராசி. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். பால் கடல்ல விஷ்ணு பகவானுக்கு படுக்கையா இருக்கிறது இந்த ஆதிசேஷன் அவதரித்த நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரத்துல யார் அவதரிச்சாங்கன்னா நமக்கு சூரியன் இருக்காருன்னு அவர் தான் அவதரிச்சிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா பூரம். கலியுகத்துல மானிட பிறவையா பிறந்து அந்த வைகுண்ட பெருமாளையே தன்னோட கணவனை நினைச்சு வாழ்ந்து அரங்கநாதனோட ஒன்னா இணைஞ்ச ஆண்டாள் பிறந்த பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி. உத்திர நட்சத்திரம். தேவர்களும் அசுரர்களும் அவங்க இழந்த சக்தியை மீட்க பால் கடலை கடையும் போது பல விதமான பொருட்கள் அங்கேருந்து வந்திருக்கு. அதுல இருந்து வந்தவங்க தான் விஷ்ணு பகவானோட மனைவி மகாலட்சுமி. மகாலட்சுமி தோன்ற நட்சத்திரம் தான் உத்திர நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்ட நட்சத்திரம். காயத்ரி தேவி அஷ்ட நட்சத்திரத்தில் தான் அவதரிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். மகாவிஷ்ணு கையில பல ஆயுதங்கள் இருக்கும். அதுல வலது கையில இருக்கிற சுதாசன சக்கரம் ரொம்ப ஸ்பெஷல். இந்த சுதாசர சக்கரத்தை தான் சக்கர தாழ்வான்னு சொல்லுவாங்க. இவர் தோன்றிய நட்சத்திரம் தான் சித்திரை நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம்.
விஷ்ணு பகவானோட 4வது அவதாரமான நரசிம்ம அவதாரம். இவர் தோன்றிய நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம். லட்சுமி தேவியரோட நாராயணன் அவதரித்தது தான் அனுஷ நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம். பூமாதேவிய அரக்கன் கிட்டேந்து காப்பாத்த விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் வராக அவதாரம். வராக தோன்ற நட்சத்திரம் தான் கேட்டை நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம். ஹனுமானோட நட்சத்திரம் தான் தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சிவபெருமானோட ஜம்புகேஸ்வர அவதாரம் தான் பூராட நட்சத்திரம். பார்வதி தேவி தனக்கான உருவாக்குன ஒரு குழந்தை தான் ஃபர்ஸ்ட் குழந்தை இந்த பிள்ளையாரு. அவரு உருவான நட்சத்திரம் தான் உத்திராட நட்சத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம். மது கைதபன்னு 2 அரக்கர்கள் பிரம்மா போலவே படைக்கும் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக பிரம்மா கிட்டேந்து வேதங்களை இவங்க திருடிட்டு போயிருக்காங்க. அந்த அரக்கர்களுக்கு குதிரை முகம் இருக்கிறதுனால விஷ்ணு பகவானும் அயக்ரீவ அவதாரம் எடுத்து அதே ரூபத்துல போய் அவங்க கூட சண்டை போட்டு அந்த வேதத்தை மீட்டெடுத்திருக்காரு. அவரு அவதரித்த நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம். அவிட்டம் நட்சத்திரம். மகாவிஷ்ணு பல ரூபங்கள்ல காட்சி கொடுத்தாலும் சயன கோணத்துல காட்சி கொடுத்ததுதான் அவிட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம். விருத்தீஸ்வரர் சிவபெருமான் தோன்றிய நட்சத்திரம் தான் சதய நட்சத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திராதி நட்சத்திரம். சிவபெருமான் ஈஸ்வர அவதாரம் எடுத்த நட்சத்திரம் தான் உத்திராடி நட்சத்திரம். லாஸ்டா பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். விஷ்ணு பகவானோட அரங்கநன்னா அவதாரம் தான் இந்த நட்சத்திரம். இந்த வீடியோ ஃபுல்லா 27 நட்சத்திரத்துல எந்தெந்த கடவுளை அவதரிச்சிருக்காங்கன்ற விஷயத்தை எல்லாமே நான் போட்டுட்டேன். ஸோ உங்க ராசிக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு எந்த கடவுள் பேர் வந்திருக்கோ அவங்கள நீங்க கண்டினியூவா வணங்க ஆரம்பிங்க. உங்க லைஃப்லயும் நல்லது நடக்கும். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.